بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها الحمد لله نحمده ونستعينه من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وحسن الحديث هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பராமரித்து கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் ஒற்றா பெருங்கருணையும் எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த உலகத்திற்கு உண்மை எடுக்கக்கூடிய இமாம்கள் மீதும் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா என்று சொல்லி எனது உரையாடம் செய்யும். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 3வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறார், குல் நபியே நீங்க போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபியூனி யுஹ்திபுக்குமுல்லாஹ், யாரு அல்லாஹுவை நேசிப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேண்டும் என்றால் என்னை பின்பற்றுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹ்திபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டினான். அப்ப அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு வேண்டும் என்றால் இந்த முஹம்மது நபியை தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு வசனத்துல கூட அல்லாஹ் சொல்லி காட்டுவான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றன, எல்லா விஷயத்திற்கும் ரோல் மாடலாக இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டினார். எந்தெந்த விஷயத்திற்கெல்லாம் அல்லாஹ் உடைய தூதர் ரோல் மாடலாக இருக்கிறார்கள் என்றால் நிறைய விஷயங்களை நாம் எடுத்து சொல்லலாம். அதை அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல டிக்ளேர் பண்றான். 10வது அத்தியாயம் 16வது வசனத்துல சொல்லி காட்டினான், லக்கது லக்கும் ஃபி உம்ரத்தன், அதாவது இந்த முஹம்மது நான் உங்களிடத்திலே பல ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன், படிப்பினை பெற மாட்டீர்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். மக்கள்கிட்ட நீங்க போய் சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க, உங்கள்கிட்ட இத்தனை ஆண்டு காலமாக நான் வாழ்ந்திருக்கிறேனே, அதுல ஏதாவது குறை இருக்கிறதா, ஏதாவது குறையை கண்டுபிடிக்க முடியுமா உங்களால், அப்படி என்று என்ன செய்யுங்க, மக்கள்கிட்ட பேசுங்க என்பதை எல்லாம் சொல்லி காட்டினான். அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்த அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு அப்படியே எடுத்து சொன்னார்கள், எனக்கு பின்னால் வரக்கூடிய மூமினாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அத்தனை பேரும் இத தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்து நடங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதுல ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை நீ எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் பிரச்சாரமே பண்றாங்க. எப்படி பிரச்சாரம் பண்றாங்கன்னா, யாரு பிரச்சாரம் பண்றாங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் பண்ணல,
அவர்களுடைய மனைவி பிரச்சாரம் பண்றாங்க, கத்திஜா நாயகி பிரச்சாரம் பண்றாங்க. எப்படி பிரச்சாரம் பண்றாங்கன்னா, அல்லாஹ் இந்த உலகத்திலே முதலாவதாக அருளப்பட்ட 96வது அத்தியாயம் 5 வசனங்களை ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்புறான் குர்ஆனை. அப்படி அனுப்பும் போது இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக என்ற அந்த வசனங்கள் அருளப்பட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வகையான பயம் ஏற்பட்டது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலில் அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய உண்மையான தோற்றத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாரு. அந்த தோற்றத்தை பார்த்து பயப்படுறாங்க. வானத்திற்கும் பூமிக்கு இருக்கிறாங்க 600 ரெக்கைகளை கொண்டவர்களாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் பார்க்காத ஒரு உருவத்தை பார்த்ததனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய மனைவி ஹீரா குகையிலிருந்து வந்து என்ன செய்யறாங்க, தன்னுடைய மனைவி கத்திஜா நாயகி அவர்களிடத்துல சொல்றாங்க, என் மீது குளிர்ந்த நீரை ஊற்றுங்க, எனக்கு போத்தி விடுங்க, நான் பயந்து இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப கத்திஜா நாயகி கேட்கிறாங்க, எதுக்கு பயப்படுறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது, நான் இதுவரையும் காணாத ஒரு உருவத்தை நான் கண்டேன், அதை பார்த்த உடனே எனக்கு பயம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்ன உடனே கத்திஜா நாயகி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. யாருக்கு? தன்னுடைய கணவருக்கு ஆறுதல் சொல்றாங்க. எப்படி ஆறுதல் சொல்றாங்கன்னா, நீங்க உங்களுக்கு என்னங்க பயம், உங்களுக்கு அல்லாஹ் என்ன துன்பத்தை கொடுக்க போறான், ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா நீங்க உறவினர்களோட இணக்கமாக இருக்கிறீங்க, அனாதைகளை ஆதரிக்கிறீங்க, அடுத்தவர்களிடத்துல கடுமையாக நடந்து கொள்ளவில்லை, பிறருக்கு கஷ்டம் என்றால் உடனே போய் உதவக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று தன்னுடைய வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டு தன்னுடைய உறவுக்காரன வராக்கா இப்னு நௌஃபல் என்ற அந்த மனிதர் இடத்துல அழைத்து செல்கிறார்கள். அப்ப அங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது என்பதை தன்னுடைய மனைவி ரோல் மாடலா எடுத்து சொல்றாங்க. நீங்க ஏங்க பயப்படுறீங்க, ஏங்க கவலைப்படுறீங்க, எதுக்கு பயம் உங்களுக்கு, உங்களை அல்லாஹ் என்ன குறை வைக்க போறான் என்று என்ன செய்யறாங்க, தன்னுடைய மனைவி சொன்ன அந்த விஷயத்தை சஹீஹ் புகாரியிலே படிக்க முடிகிறது. 9வது அதிசயத்தை நீ எடுத்து பார்த்தீங்கன்னாலே அந்த நீண்ட வரலாறு வருகிறது. இப்ப இதுல என்ன படிப்புனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை என்பது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, நம்மளுக்கு ரோல் மாடலான ஒரு வாழ்க்கை. ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், நான் ஒருவரிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒருவரிடத்துல எப்படி பழக வேண்டும் என்ற அத்தனை விஷயத்திற்கும் ரோல் மாடல். நான் இன்னைக்கு சரியாக இருக்கிறனா என்று அடுத்தவர்களை பார்ப்பதை விட அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நான் பார்த்து விட்டேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை சரியாக அமைந்துவிடும். நாம அப்படி பார்க்கிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது யோசிச்சு பாருங்க. யாரை பார்த்தாலும் கொடூரமாக, ஒரு இடத்துல சிரித்த முகத்தோட சந்திக்க மாட்டேங்கிறோம், ஒரு இடத்துல அன்பா பேச மாட்டேங்கிறோம், பழக மாட்டேங்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, எந்த அளவுக்கு அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை தான் பிரச்சாரமே பண்றாங்க. இந்த வசனம் அருளப்பட்டதற்கு பிறகு ஒரு நீண்ட காலம், கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்திற்கு பிறகு ஒரு வசனம் அருளப்படுகிறது. 75வது அத்தியாயம் அந்த வசனம் 1ல இருந்து 5 வசனங்களை அல்லாஹ் இறக்குறான். என்ன வசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர்த்தி கொண்டிருப்பவரே யா அய்யுஹல் முதஸ்ஸிர் குன் ஃபஅன்திர் வ ரப்புக ஃபகப்பீர் என்று என்ன செய்றான், அந்த 5 வசனங்களை அல்லாஹ் இறக்குறான். அப்ப அந்த 5 வசனங்கள்ல முதல் வசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர்த்தி கொண்டு இருப்பவரை எழுந்திரிங்க, எழுந்திருச்சு மக்களுக்கு பிரச்சாரம் செய்யுங்க, ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள்கிட்ட கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க, எனக்கு பின்னால் இந்த மலை இருக்கிறது, ஒரு சின்ன குன்று, இதுக்கு இந்த மலைக்கு பின்னால ஏதாவது தெரிகிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம் உங்களை அழிக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் சொன்ன வார்த்தை என்ன, சித்திக்கு, நீங்க உண்மையாளர், உண்மையை தவிர வேற என்ன பேசியிருக்கீங்க, 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க, ஒரு பொய் பேசலங்க அல்லாஹ்வுடைய தூதரு, அதை சொல்லி காட்டுறாங்க. நீங்க உண்மையை தவிர வேற என்னங்க பேசியிருக்கீங்க, ஒரு கூட்டம் அழிக்க வருதுன்னா நாங்க என்ன நம்பவே மாட்டோம், கண்டிப்பா நம்புவோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அறிந்து கொள்ளுங்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை,
அப்பதான் அபூஜஹல் சொன்னான், நீ நாசமா போ, இதுக்குத்தான் எங்களை கூப்பிட்டியா என்று என்ன செய்தான், அந்த தன்னுடைய கைகளால் மண்ணை தூவி வீசினான் என்ற அந்த செய்தி எல்லாம் என்ன செய்ய முடிகிறது பாருங்க. அப்பதான் தப்பத் யதா அபீ லஹப், அபுலஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும் என்ற அந்த வசனம்லாம் அப்போதான் அருளப்படுகிறது. ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனிதருக்கும் தீங்கிழைக்கவில்லை, யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை. தன்னுடைய வாழ்க்கையை ரோல் மாடலாக அங்க காட்டினார்கள். நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன்னு பாருங்க, ஏதாவது குறை இருக்கிறதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்தை விட்டுருங்க, அவர் இடத்துல பழகின 3 நாட்கள்ல இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்து நாட்டுடைய ஒரு தளபதியை கைது பண்ணி கொண்டு வராங்க. ஜுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவரை கைது பண்ணி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து பள்ளிவாசலுடைய முட்டம், அதாவது அந்த தூண் இருக்குமா இல்லைங்களா, அதுல கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்படி கட்டி போட்டு வைத்திருக்கிற அந்த நேரத்துல ஜுமாமா ரலியல்லாஹு அவர்களிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் போய் கேட்ட முதல் வார்த்தை என்ன, ஜுமாமாவே இந்த இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம்ல, இந்த இஸ்லாத்துக்கு நீங்க வரலாம்ல என்றுதான் அழைப்பு விட்டார்கள். உடனே அவர் என்ன சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இஸ்லாத்திற்கு வரமாட்டேன், எனக்கு பிடிக்காத ஒன்று என்ன செய்யறாங்க, மூஞ்சுக்கு நேரா பேசிடுறாங்க. பேசின உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கிட்ட ஒண்ணுமே பேசல, எதுவுமே பேசல, அவங்க பாட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் தொழுகைக்கு வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஜுமாமாவே நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தண்ணி எதுவும் குடிச்சீங்களா என்று நலம் விசாரிக்கிறாங்க. எத்தனை நாள், வெறும் 3 நாள் தான். 3 நாளைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஜுமாமா அவுத்து விட்டுருங்க, அவரை ஏன் கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, விட்டுருங்க, அவன் போகட்டும் அப்படின்றாங்க. அப்ப ஜுமாமா ரலியல்லாஹு என்ற அந்த நபி தோழர் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, இங்கே தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு தண்ணீர் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் குளித்து தூய்மை ஆவதற்கு தண்ணீர் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த பைருஹா என்ற அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றை காட்டப்படுகிறது. அந்த கிணத்துல போய் குளித்து விட்டு என்ன செய்யறாங்க, வராங்க ஜுமாமா ரலியல்லாஹு. வந்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு முகம் என்றால் அது உங்களுடைய முகம்தான், பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு இந்த உலகத்துல பிடிக்காத ஒரு மார்க்கம் என்றால் இந்த இஸ்லாம் மார்க்கம் தான். எனக்கு இந்த உலகத்துல பிடிக்காத ஒரு நகரம் என்றால் இந்த மதீனா நகரம் தான். ஏன் தெரியுமா, இந்த மதீனா நகரத்துல என்ன அதிகமான முஸ்லிம்கள் போய் கொண்டிருக்கிறார்கள், மக்கத்து நாட்டுக்கு பிரச்சாரம் செய்கிறார். அதனால இந்த மதீனா நகரம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது என்று என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. ஆனா அடுத்ததா சொல்கிறார், இந்த உலகத்திலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு முகம் என்றால் அது உங்களை தான், உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த உலகத்திலே எனக்கு பிடித்த ஒரு மதம் என்றால் அது இந்த இஸ்லாம். இந்த உலகத்திலே எனக்கு பிடித்த ஒரு நகரம் என்றால், பிடித்த ஒரு ஊர் என்றால் இது இந்த மதீனாவை தவிர வேற எந்த ஊரும் இல்லை என்று தன்னுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். எதுக்கு நாம சொல்றோம் அப்படின்னா, சாதாரண ஒரே ஒரு 3 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஜுமாமா ரலியல்லாஹு அவர்களிடத்துல பழகின விதத்துல அவர் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள் என்றால், நாம் ஒரு இடத்துல எப்படி பழகிறோம் என்பதை யோசிச்சு பார்க்க வேண்டும். ஒரு இடத்துல அன்பா பேசுறோமா, இன்னைக்கு உள்ள பிள்ளைகளை எடுத்துக்குங்க, அதாவது நம்ம பிள்ளைகளை எடுத்துக்குங்க, இளைஞர்களை எடுத்துக்குங்க, முதல்ல நாம எப்படி இருக்கோம் யோசிச்சு பாருங்க. இதை யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை, நம்மளிடத்துல இருக்கக்கூடிய குறைகளை நாம் தான் சரி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சிரிச்ச முகத்தோட பேசுவாங்க ஒரு இளைஞர்கள் இடத்துல. அசர் தொழுதுட்டு போனாங்கன்னா வாக்கிங் போவாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்படி போகக்கூடிய நேரத்துல சிறுவர்கள் விளையாடு கொண்டு இருப்பாரு, அவர்களிடத்துல சலான் சொல்லுவாங்க அல்லாஹ்வுடைய தூதர், அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா, முந்தி கொண்டு சலான் சொல்லுவார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சிரிச்ச முகத்தோட. ஒரு பிள்ளை இடத்துல நடந்துக்குவாங்க. ஆனா நாம நம்ம பிள்ளைகிட்ட முதல்ல சலான் சொல்றோமா, நம்ம பிள்ளைய உட்கார வச்சு பேசுறோமா, எதையாவது ஒருத்தன் ஒரு விஷயத்த சொல்றானா, எனக்கு தெரியாத போறா அப்படிங்கிறோம், அவன் அவாய்ட் பண்றோம், அவன்கிட்ட பேச மாட்டேங்கிறோம். அது ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், பேச மாட்டேங்கிறோம். அவரிடத்துல அன்பாக 4 வார்த்தை பழக மாட்டேங்கிறோம். உறவினரா இருக்கட்டுமே, அண்ணன் தம்பியா இருக்கட்டும், ஒரு கஸ்டமர் கடைக்கு வராங்க, அவங்கள்ட்ட எப்படிங்க பழகுறோம்?
எடுத்த எடுப்புலையா அந்த கடைக்கா போயிடாதீங்க, அவர்கிட்டயா போயிடாதீங்க. ஏங்க அவர் எப்ப பார்த்தாலும் கொடுன்னு உழுவுறாரு பாய், எப்ப பார்த்தாலும் இதாத்தான் பேசுறாங்க, பார்த்தாலே பயங்கரமா இருக்குது, அவர் என்னமோ டெரர் பீஸ் மாதிரி இருக்கிறாரு, ஒரு சலான் சொல்ல மாட்டேன் பாய், பார்த்தா முஸ்லீம் மாதிரியே தெரியாது, நமக்கு முத்திரை வச்சிருக்கிறாங்க. ஒருவரை பார்த்த புன்னகையோடு சலான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்த அன்பா பேசுறோமா, பழகுறோமா? ஒருவரை பார்த்த அல்லாவுடைய தூதர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சலான் சொல்லி கை கொடுப்பாங்க. அல்லாவுடைய தூதர் இந்த கை கொடுக்கறது கூட அல்லாவுடைய தூதர் கலாச்சாரம் இல்லை, அபிசீனியா நாட்டு மக்களுடைய கலாச்சாரம். அந்த மக்கள் தான் ஃபர்ஸ்ட் கை கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உண்டாக்குனாங்க. அது அல்லாவுடைய தூதர் ஏத்துக்கிட்டாங்க. நல்ல கலாச்சாரமா இருக்குது, நல்ல வழிமுறையா இருக்கு. ஒருத்தரை பார்த்து சலான் சொல்லி கை கொடுக்குற அந்த கை கொடுக்குற ஸ்டைலு கூட அல்லாவுடைய தூதர் இடத்துல கம்பீரமா இருக்கும். அப்படி பிடிச்சாங்கன்னா கம்பீரமா பிடிப்பாங்க. ஒருத்தரை பார்த்து அப்படி புன்னகையோட வரவேற்பார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, என்னுடைய சகோதரன் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அந்த குழந்தைக்கு பேரை வைக்கிறாங்க, அப்துல்லா என்ற ஒரு குழந்தை. அந்த சிறுவர் அல்லாஹ்வுடைய தூதர் எப்ப பார்த்தாலும் சலான் சொல்லி பேசுவாங்களாம். என்ன பேசுவாங்க தெரியுங்களா? ஒரு சிறுவர் இடத்துல என்னங்க பேசுவோம், அவனுக்கு எது பிடிக்குமோ அதை வழக்கமாக பேசுவார்களாம். அப்ப அந்த அப்துல்லா என்ற அந்த குழந்தை, அந்த சிறுவர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கும்போது சோகமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து என்ன பேசுவாங்க தெரியுங்களா? அப்துல்லாவே நல்லா இருக்கீங்களா? சலான் சொல்லுவாங்க. சலான் சொல்லிட்டு நல்லா இருக்கீங்களா? நீங்க வளர்க்கக்கூடிய அந்த சிட்டுக்குருவி நல்லா இருக்குதா? அதை நல்லா பாத்துக்கிறீங்களா? அதுக்கு தண்ணி ஊத்துறீங்களா? அதுக்கு உணவு வைக்கிறீங்களா என்று பேசுவார்களாம். ஒரு நாள் இந்த அப்துல்லா என்ற அந்த சிறுவரை பார்க்கிறார்கள். பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அவர் சோகமா இருக்கிறதை விளங்கி கொண்டு அவர்கிட்ட போய் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? அப்துல்லாவே எதுக்கு சோகமா இருக்கீங்க, என்ன காரணம், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் வளர்த்த அந்த சிட்டுக்குருவி இருக்குதுங்கல்ல, அது இறந்து விட்டது அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, நான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ்வே எடுத்துட்டான், இதுக்கே கவலைப்படுறீங்க, இதுக்கே வருத்தப்படுறீங்க, அல்லாஹ் தானே அந்த குருவியை கொடுத்தான், அல்லாஹ்வே எடுத்துட்டான், விட்டுருங்க என்று ஒரு சிறுவருக்கு ஆறுதல் சொன்னார்கள் என்ற அந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல பார்க்க முடிகிறது. நாம எப்படி பழகுறோம் ஒரு இடத்துல? இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் இடத்துல பேச முடிகிறதா? அவனுடைய கோப பார்வை எப்படி இருக்கிறது யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக பழகுறான், பார்க்கிற பார்வை டெரரா இருக்குது, ஒரு தெருவை கிராஸ் பண்ண முடியல. நீ உள்ள பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் அப்படி இருக்கிறது. விளையாடக்கூடிய கேம் அவனை பைத்தியமாக மாத்தி, அவனை எந்த அளவுக்குனா புரோட்டா கடையில அடித்து முதியவர் கொலை. என்னடா கொலை? புரோட்டாவை முன்னாடி வாங்கிட்டாராம், அவருக்கு எப்படி முன்னாடி கொடுப்பேன்னு சொல்லி அடிச்சிருக்கிறாங்க. பெட்ரோல் பங்குல நான் முன்னாடி வந்திருக்கேன், அதாவது நான் வந்திருக்கிற எனக்கு பெட்ரோல் போடாம அவருக்கு பெட்ரோல் போடுவிய. செய்தியை பாக்குறோமா இல்லைங்களா? இன்னைக்குள்ள பிள்ளைகளுடைய நடவடிக்கை எடுத்து பாருங்க. ஒரு தந்தை இடத்துல பேசக்கூடிய அந்த பழக்கம் தெரியல, ஒரு குழந்தைகள் இடத்துல பழகக்கூடிய அந்த விதம் தெரியல. ஒரு தந்தை பிள்ளைகள் இடத்துல எப்படி பழகணும், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் இடத்துல எப்படி பழகணும், நாம நம்மளுடைய குழந்தைகள் இடத்துல எப்படி பழகணும், முதல்ல நாம சரியா இருக்கிறோமா என்பதை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அழகிய ரோல் மாடல் இருக்கிறது. அவர்களை பார்த்து வளர்ந்த நபி தோழர்களை எடுத்து பாருங்க, எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை. எந்த அளவுக்கு அப்படின்னா, தன்னுடைய விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க. அதுக்கு மிகப்பெரிய ரோல் மாடல் யார் தெரியுங்களா? அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள். ஒரு நாள் மதீனாவுல அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய கணவர் ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க வந்து ஒரு குதிரை ஒன்று வளர்க்குறாங்க. அந்த ஒட்டகத்திற்கு என்ன செய்யறாங்கன்னா, ரொம்ப தொலைவில் இருந்து என்ன செய்யறாங்கன்னா, அதுக்கு பில்லு கட்டு தூக்கிட்டு வராங்க, அதுக்கான உணவை தூக்கிட்டு வராங்க. அப்படி தூக்கிட்டு வரும்போது அந்த வழியாக வந்த அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறாங்க, அஸ்மாவே ரொம்ப தொலைவில் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, என்னுடைய ஒட்டகத்துல ஏறிக்கீங்க, நான் வந்து அங்க உங்களை இறக்கி விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய அந்த அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் பேசக்கூட இல்லைங்க, ஒரு வார்த்தை கூட பேசல.
2 முறை கேட்குறாங்க, எதுவுமே பேசல. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஒட்டகத்தை கிளப்பிட்டு போயிட்டாங்க. இதை வீட்டுக்கு வந்தோடனே தன்னுடைய கணவர் இடத்துல சொல்றாங்க, இந்த மாதிரி நான் நடந்து வந்தேன், நடந்து வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்னை கூப்பிட்டாங்க, இந்த ஆட்களும் இருந்தாங்க, ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்னை கூப்பிட்டாங்க, நடந்து போறியம்மா, வெயிட் வச்சுட்டு நடந்து போறீங்களே, ரொம்ப கஷ்டமா இருக்குமே, வாங்க ஏறிக்கிங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் ஏறல. காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய ரோஷம் என்னை தடுத்து விட்டது. நீங்க ரோஷப்படுவீங்க, அதை என்னை தடுத்துருச்சு, அதனால நான் ஏறலை அப்படிங்கிறாங்க. உடனே தன்னுடைய மனைவி இடத்துல அவர் சொல்றாரு, ஜுபைர் அலியில் அவங்க சொல்றாங்க, எனக்கு நீ ஏறி வந்திருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், எனக்காக இவ்வளோ தூரத்திலேருந்து நீ சுமையை சுமந்து வந்து பார்த்தியா, அதுதான் எனக்கு கவலையா இருக்கிறது என்று என்ன செஞ்சாங்க, அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார். எதுக்கு சஹீஹ் புகாரில வருகிறது, இது எதுக்கு சொல்றோம்னா, என்னுடைய வாழ்க்கை என்பது ஒரு பரிசுத்தம், என்னுடைய கணவருக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன், என்னுடைய விஷயத்துல நான் சரியாக இருப்பேன் என்று அவர்கள் எடுத்து காட்டி இருக்கிறார். இன்னைக்கு உள்ள குழந்தைகள் எடுத்து பாருங்க, எப்படி இருக்கிறாங்க, பெண் பிள்ளைகள் எடுத்துக்கீங்க, எப்படிங்க இருக்கிறாங்க? ரொம்ப மோசமான வாழ்க்கையா இருக்குதா இல்லைங்களா? வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்களை முஸ்லீம்னு சொல்லி யூடியூப் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்களை அத்தனையும் வெளி உலகத்துக்கு போட்டு காட்டுறாங்களா இல்லைங்களா? எவ்வளவு மோசம், எவ்வளவு ஒரு அனாச்சாரமான ஒரு விஷயம். நான் அதை செய்யறேன், நான் இதை செய்யறேன். தன்னுடைய கணவனுக்கு மட்டும் காட்டக்கூடிய அந்த அலங்கார பொருட்களை வெளி உலகத்திற்கு காட்டக்கூடிய சமூகமாக மாறிவிட்டார்களா இல்லைங்களா? அப்போ ஒரு குழந்தை எப்படி, ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு ரோல் மாடல் இன்னைக்கு உள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த அந்த பெண்கள் இடத்துல இருக்கவில்லையா? இன்னும் சொல்ல போனா இந்த செய்தியை தெரியும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணை ஏத்திட்டு போனாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆயிஷா நாயகி சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய கையில் எந்த மனைவிமார்களை தவிர எந்த பெண்ணுடைய கையும் பட்டதில்லை. ஏன் சொன்னாங்க? அதாவது உடன் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வராருன்னா கையை பிடிச்சுதான் இஸ்லாத்துக்கு வர சொல்லுவாங்க. அவர்கிட்ட கை கொடுத்து என்ன செய்யாங்க, களிமாவை சொல்லி கொடுத்து இஸ்லாத்துக்கு வாங்கம்பாங்க. ஆண்களாக இருந்தால் கைகளை பிடிப்பார்கள், பெண்களாக இருந்தால் வெறும் வாய் வழியாகத்தான் சொல்லுவார்கள். இதுக்கு தான் சொல்லி காட்டாங்க ஆயிஷா நாய், எந்த ஒரு பெண்ணுடைய கையும் தொட்டது கிடையாது அல்லாஹ்வுடைய. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பார்த்தீர்களா? இப்ப நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஒருவரை பார்த்தா சரா சொல்றது, ஒரு இடத்துல அன்பாக பழகுவது, ஒரு இடத்துல பேசுவது, நம்ம பிள்ளைகளிடத்துல நாம் எப்படி பேசுவோம்? ஒரு உட்கார்றதுக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எப்படி உட்காரணும், எப்படி படுக்கணும், எப்படி செருப்பு அணியணும், எப்படி தலை சீவணும், எப்படி முடி வெட்டணும், எப்படி நகம் வெட்டணும், எந்த நேரத்துல நகம் வெட்டணும் என்பதை எத்தனை விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார். எப்படிலாம் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமோ அது பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார். இன்னைக்கு நிறைய முஸ்லிம்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அதுக்குத்தான் இங்கிலாந்து பத்திரிகையில வேலை செய்த, குளோபல் என்ற பத்திரிகையில் வேலை செய்த பெண் ஆசிரியர் சொன்ன வாக்குமூலம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நீங்கள் இஸ்லாத்திற்கு வருவதாக இருந்தால் இஸ்லாமியர்களை ஒரு காலத்திலும் பார்த்து விடாதீர்கள், இஸ்லாத்தை பாருங்கள், நீங்க இஸ்லாத்துக்கு வந்துடுவீங்க. இஸ்லாமியர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாம இஸ்லாம் ஒரு வழிமுறையை சொல்லி காட்டுகிறது. அந்த வழிமுறைப்படி அவங்க இல்ல, ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, இஸ்லாம் என்பது ஒரு உதாரணம் சொல்றாங்க, இஸ்லாம் என்பது ஒரு பயிர், அந்த பயிர் என்பது அழகானது, யாரு வேணாலும் ருசிக்கலாம், யாரு வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் இன்றைக்குள்ள இஸ்லாமியர்கள் அதை தடுக்கக்கூடிய அரணாக இருக்கிறார்கள், வேலியாக இருக்கிறாங்க. ஒரு இஸ்லாமியர்களை பார்த்தால் இஸ்லாத்திற்கு போக மாட்டாங்க, அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க என்று அவர் வருத்தப்பட்டு எழுதின அந்த செய்தி எல்லாம் பார்க்க முடியும். உண்மை அதுதானங்க. நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா நமக்கு என்னடா இப்படி வாழ்றோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணுகிறது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை முதல்ல சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நான் சரியாக இருக்கிறேனா? என்னால் முடிந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன வழிகாட்டி இருக்கிறதோ, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வழிகாட்டி இருக்கிறார்களோ அதன்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டேனா என்பதை பார்த்து கொண்டு இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது அது போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள் புரிவானா என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் தனக்கு பிறந்த 3 குழந்தைகளை கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்கிறார். யாரு? தந்தை. அந்த குழந்தையை பெற்றெடுத்த தந்தையை என்ன செய்யறாங்கன்னா கொடூரமான முறையில வெட்டி கொலை செய்து விட்டு தானும் மருந்து குடித்து என்ன செய்கிறார்? இறந்து போகிறார். அப்ப விசாரணை செய்கிறார்கள், எதற்காக இவர் கொலை செய்தார் அப்படிங்கும் போது, ஆடம்பர வாழ்க்கை, வீடு கட்டணும், மற்றவர்களை போன்று நாமளும் என்ன செய்யணும், பந்தாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவர் சக்திக்கு மீறி என்ன செய்கிறார்னா கடனை வாங்குகிறார். அந்த கடனுடைய தொல்லை தாங்க முடியவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் என்ன செய்கிறார், தன்னுடைய குழந்தைகளை கொலை செய்துவிட்டு அவரும் தற்கொலை பண்ணார் என்ற அந்த தகவலை என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடியும். அதுக்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னார்கள், கடன் வாங்காதீங்க, கடன் இடத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாதுகாப்பு பெறுங்க. ஏன்னா கடன் என்பது மோசமான ஒன்றுங்க. அது எடுத்துக்காட்டு என்னன்னா, ஒரு சின்ன பையனை கூட மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளிவிடும். அதே நெல்லை மாவட்டத்துல 7வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன், தனக்கு முன்னால் இருந்த மாணவன் பென்சிலை கடன் வாங்கிட்டான் என்பதற்காக அவனை கத்தியால குத்துன அந்த சம்பவத்தை எல்லாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு மாறிடுச்சு பார்த்தீங்களா? அப்ப இஸ்லாம் அதைத்தான் சொல்லி காட்டு, கடன் என்பது உங்க லிமிட்டுக்குள்ள இருக்கும். கடன் வாங்காமலாம் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்திருக்கிறாங்க, தன்னுடைய ஒரு மரக்கா கோதுமைக்காக தன்னுடைய கவச ஆடைகளை கொடுத்ததெல்லாம் பார்க்கணும். அது அவங்களுக்காக வாங்கல, தன்னுடைய நபி தோழர்களுக்காக வாங்கினார்கள் என்பதைத்தான் என்ன செய்ய முடிகிறது, செய்தியெல்லாம் பார்க்க முடியுது. அப்ப நம்மளுடைய ஆடம்பரத்திற்கு மீறி நாம் கடன் வாங்கிவிட்டோம் என்றால் அது நம்மளை அழிவின் பக்கம் சென்று விடும். அதுக்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜனாஜா தொழுகை நடத்துவதற்கு முன்னால என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஆரம்ப காலத்துல ஜனாஜா தொழுகை நடத்த மாட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதரு. ஒரு நபித்தோழருடைய ஜனாஜா கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. வைத்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இவருக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆரம்ப காலத்துல கடன் இருக்கிறதான்னு கேட்கிறாங்க. அப்ப நபித்தோழர் சொல்ல, ஆமா இவருக்கு கடன் இருக்கிறது அப்படின்னு. இப்போ உங்க தோழருக்கு நீங்க தொழு வச்சுக்கீங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. நான் தொழு வச்சு ஒரு பாய்தாவும் இல்லையே, மறுமை நாள்ல கடனாளிகள்லாம் வந்து கேட்பாங்கல்ல, அவர் அமல்கள் எல்லாம் அழிஞ்சு நாசமா போயிடுமே, அதனால நான் தொழு வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு நபித்தோழர் இறக்கப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே அவருடைய கடனை நான் பொறுப்பேற்றுக்கிறேன், தொழு வைங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பாவ மன்னிப்புங்க இறுதியாக கேட்கக்கூடிய துவா, ஒரு மையத்திற்கு ஜனாஜாவுக்கு தொழு வைக்கக்கூடிய ஒன்று, அதுல கூட கடன் இருக்குதான்னு பாருங்க. பிற்காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிப்பு செஞ்சாங்க, என்ன தெரியுங்களா? இவருக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. இருக்கிறது, கடன் இருந்தா என்கிட்ட வாங்க, நான் அடைச்சிடுறேன். என்கிட்ட பைத்துல் மால்ல இருக்க சொத்து, அதை வச்சு நான் அடைச்சிடுறேன். ஆனால் இவருக்கு சொத்து இருந்தா அவருடைய வாரிசு அதை எடுத்துக்கிட்டோம். சொத்து இருக்குதா, வாரிசு எடுத்துக்கிட்டோம். கடன் இருக்கா, என்கிட்ட வாங்க. அப்ப ஒரு மையத்திற்கு, அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒவ்வொரு தொழுகையிலும் கடனை பற்றி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனைங்க, இறைவா என்னை கடனாளியாக ஆக்கிறாத, என்னை கடனை விட்டு பாதுகாப்பு கூடிய அல்லாஹ் என்று என்ன செய்தார்கள், அதிகமாக பிரார்த்தனை கேட்டார்கள் என்ற அந்த செய்தியை பார்க்க முடியாது. அப்ப நாம் நம்ம சக்திக்கு மீறி சில நேரங்கள்ல என்ன செய்யறோம், கடன் வாங்குற மாதிரி ஆயிடுது. அதனால மன உடைச்சலுக்கு ஆளாகிறோம் ரொம்ப. அதனாலதான் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போறதுக்கு காரணமே அதுதான். கடன் வாங்கிட்டேன் பாய், வீடு வாங்கிட்டேன் பாய், இடம் வாங்கிட்டேன் பாய், வீடு கட்டணும் பாய், அதை கட்டணும் பாய், இதை வாங்கணும் பாய், அதை செய்யணும் பாய் அப்படின்னு என்ன செய்யறாங்க, தன்னுடைய சக்திக்கு மீறி பிள்ளைய படிக்க வைக்கணும் பாய், பிள்ளைக்காக பேங்க்ல கடன் வாங்கிட்டேன் பாய், அதனால வெளிநாடு போறோம் பாய். முடியல நான் கொடுங்க, ஹார்ட் பேஷண்ட்டுங்க, 2 சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க, 7 மணி நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வெளியில நிக்கிறாங்க. காரணம் என்ன? பிள்ளையோடைய படிப்புக்காக கடன் வாங்கினது, சாப்பிட முடியல, வெளிநாட்டுல கஷ்டம். பார்க்கிறோமா இல்லைங்களா? அப்ப நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எங்க கெப்பாசிட்டி இருக்கு அதுல போய் சேர்த்தா என்ன? சக்திக்கு மீறிய கடன் வாங்கி போய் சேர்க்கிறது, யோசிச்சு பாருங்க, இது எங்க கொண்டு போய் முடிஞ்சுச்சு பாத்தீங்களா? சரி, ஒருவேளை மரணம் வந்துருச்சு, அந்த கடனை அடைக்க முடியல, நாளை மறுமை நாள்ல நாம 60 வருஷம் இல்ல 70 வருஷம் இல்ல 40 வருடம் அல்லாஹ்வை தொழுது துவா கேட்டிருப்போம், நோன்பு வச்சிருப்போம், கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறோங்க, கஷ்டப்பட்டு தொழுகிறோமா இல்லைங்களா? எவ்வளவு சிரமமாக இருக்கிறது, ஃபஜ்ர் தொழுகையில எவ்வளவு சிரமமாக இருக்கிறது. அப்படி தொழுது அந்த தொழுகையெல்லாம் ஒரு செகண்ட்ல அல்லாஹ் எடுத்து கொடுத்துருவானே, ஒரே ஒரு செகண்ட் தான். கடன் வாங்கியிருக்கியா, இந்தா உன்னுடைய அமல்கள் அத்தனையும் எடுத்து அவன்கிட்ட கொடுத்துருவான்ல. அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப பயந்தாங்க. ஜனாஜா தொழுகைகளுக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தாரு. அப்ப நான் முடிந்த அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற கடனில் இருந்து அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு பெற்று முடிந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாகும், எதை
கொடுத்தால் என்னுடைய குடும்பம் சிறப்பாக இருக்குமோ அந்த நிம்மதியான வாழ்க்கையை கூடிய அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையை அமைப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.